Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. துன்பங்களை நீக்கும் துர்க்கை வழிபாடுல நம்ம நவராத்திரி 4ஆம் நாள் ஸ்ரீ மகா கௌரிக்கு நிவேதனமா செய்ய போறது பாசி பருப்பு சுண்டல் உளுந்து வடை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்து வடைக்கு தேவையான பொருட்கள் நம்ம 150 கிராம் உளுந்து எடுத்துக்கலாம். இது வந்து 30 minutes நான் சோக் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 20 கிராம் அளவுக்கு சீரகம், 10 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டா உடைச்சு வச்சிருக்கேன். ஒரு ஈர்க்கு வந்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை வந்து தண்ணி வந்து நல்லா வடிச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்துக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 10 கிராம் அளவுக்கு மிளகு, 20 கிராம் சீரகம், கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா காயிட்டோம். ஃபஸ்ட்டு வடை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் நனைச்சிக்கணும். கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நவராத்திரி ஸ்பெஷல் உளுந்து வடை ரெடி. பாசி பருப்பு சுண்டலுக்கு 200 கிராம் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து 2 டைம் வந்து நல்லா அலசிட்டு இந்த தண்ணியிலே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா அரை வேக்காடு தான். ஃபுல்லாக பாயில் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடும். அந்தளவுக்கு வேக வைக்கக்கூடாது. இது நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இருந்தாலே போதும். இதை ஃபஸ்ட்டு அலசிக்கலாம். டைரெக்டாக நம்ம பாத்திரத்திலே வச்சுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 minutes வச்சாலே போதும். ஒரு பாதி அளவு வெந்துடும். பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 5 minutes later. பாசிப்பருப்பு அரைவாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, இஞ்சி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தண்ணியை வந்து வடித்து வச்சுருக்கிறோம். பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம கேரட்டையும் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம், துருவியும் ஆட் பண்ணலாம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து வெள்ளரிக்காயும் ஆட் பண்ணலாம். வெள்ளரிக்காய் சேர்த்துட்டிங்கன்னா உடனே சாப்பிடணும், இல்லைனா நீர் வந்து நிறையா வந்து சுண்டலுக்குள்ளே மிக்ஸ் ஆகிடும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி. நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி. உளுந்து வடை பாசிப்பருப்பு சுண்டல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவ வலிமையுடையவரின் ஆற்றலை விட, பசியை பொறுத்து கொள்பவரின் ஆற்றலை விட, அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஆற்றலே பெரியதாகும்.